வணக்கம் குரு ஜோதிடம் நேர்களே, உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோல நாம மிதுன ராசிக்காரர்களுக்கு மே 2024 மாதங்கள் எப்படி இருக்க போகுது, மாதம் எந்த மாதிரி பலாபலன்கள் கொடுக்க போகிறதுங்கிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல் வந்தவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடித்த வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம். இப்போ பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி முடிந்து ஓரளவுக்கு கடந்த ஒரு வருஷமாக ஓரளவுக்கு நல்லா வந்துட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில குரு 11ஆம் இடத்துல இருந்து சில நல்ல லாபங்களும் சில நல்ல முன்னேற்றத்தையும் வாழ்க்கையில கொடுத்தது. அதுல எந்த விதத்திலையும் ஒரு சந்தேகமே இல்லை. வயது வித்தியாசம் பார்க்காமல் இல்லாமல் 7க்கும் 10 குடைவன் 11ஆம் இடத்துல இருந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் அவங்களுடைய விஷயத்தையும் ஒரு சிறப்பான ஒரு ப்ரோக்ரஸையும் கொடுத்த ஒரு ஆண்டாக நாம எடுத்துக்கணும். மே 1ஆம் தேதி என்ன ஆகுதுன்னா அந்த குரு 12ஆம் இடத்துக்கு வரார். சில மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா வருகிறார். அடுத்த படிநிலை, வாழ்க்கையின் அடுத்த படிநிலைக்கு நம்ம மாற போறோங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ராகு 10ஆம் இடத்திலும் கேது 4ஆம் இடத்திலும் சனி 9ஆம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த ஆண்டு கிரகங்கள் எந்த மாற்றமும் இல்லை. அதே சமயத்துல ராசி அதிபதியாகிய புதன் பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல ராகுவோடையும் செவ்வாயோடையும் இருக்கிறார். இதுவரை கடந்த ஒரு மாதமாக ஏப்ரல் மாதம் ஒரு கிளாரிட்டி இல்லாமல் சில எடுத்த காரியங்கள் கரெக்டா போகாமல் சில தப்பான முடிவுகள் எடுத்து தப்பிச்சு கஷ்டப்பட்டு இப்போ நம்ம டிராவல் ஆகிட்டு இருக்குங்கிறதா உண்மை. ஏன்னா நம்ம ராசி அதிபதி நீச்சமாகி செவ்வாய் ராகுவோட சேர்றது ஒரு மிகவும் கடுமையான ஒரு டைம். ஸோ நீங்க கொஞ்சம் எல்லா விஷயத்துலையும் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ஒரு டைமா தான் கடந்த ஏப்ரல் மாதம் தான் இருந்தது. இப்போ பாத்தீங்கன்னா மே 10ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த ஒரு பேட் காம்பினேஷன்ல இருந்து விலகிறார். யாரும் உங்க ராசி அதிபதி நீச்சத்துல இருந்து வெளியில வர்றது ஒரு விஷயம், செவ்வாய் பாதிப்புல இருந்து வெளியில வர்றது ஒன்று, 2வது விஷயம் ராகு பாதிப்புல இருந்து வெளியில வர்றது 3வது விஷயம். 4வது விஷயம் என்னன்னா 11ஆம் இடம்ங்கிற லாபஸ்தானத்துக்கு வர்றது அருமையான விஷயம். ஸோ மே 10ல இருந்து புதன் 11ஆம் இடத்துக்கு வர்றது ஒரு அருமையான இது. அதே சமயத்துல மே 19ஆம் தேதி சுக்கிரன் பாத்தீங்கன்னா மேஷத்துல இதுவரை 11ஆம் இடத்துல இருந்த சுக்கிரன் 12ஆம் இடத்துக்கு போறாரு. சோ அந்த 10ஆம் தேதியில இருந்து 19ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரனும் புதனும் 11ஆம் இடங்கிற லாபஸ்தானத்துல இருக்கிறது அருமையான விஷயம். இந்த மாதிரி டைம்ல சில முடிவுகள் சில விஷயங்கள் நீங்க பண்ணலாம். குரு கேதுவை 4ஆம் இடத்துல பார்ப்பதனால சில இடம் வாங்குது, இடம் கொடுக்கறது, வீடு வாங்குதல், சில வீட்டுக்கு வேணுங்கிற ஒரு அசையாத பொருட்கள் வாங்குறது, மூவபிள் அண்ட் மூவபிள் அசெட்ஸை வாங்கக்கூடிய ஒரு டைம் பாத்தீங்கன்னா மே 10ல இருந்து மே 19க்குள்ள நீங்க எடுக்கிற விஷயங்கள்லாம் நல்லா வரும். அதே சமயத்துல மே 19ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிரனும் குருவோட சேர்ந்து 12ஆம் இடத்துல இருந்து நல்ல சுப விரைகளை கொடுக்கக்கூடிய ஒரு டைம் இருக்கு. ஸோ பாத்தீங்கன்னா மே 10ல இருந்தே நல்ல டைம் தான். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா சூரியன் பாத்தீங்கன்னா மே 17ஆம் தேதி அவரும் 12ஆம் இடத்துக்கு போய் மே 19க்கு அப்புறம் சுக்கிரன் சூரியன் குரு எல்லாமே 12ஆம் இடத்துக்கு கனெக்ட் ஆகி 6, 8, 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். ஸோ இது என்ன காமிக்குதுன்னா ஒரு ஒரு லோன் வாங்கி சில விஷயத்தை அபிவிருத்தி பண்ணிக்கிறது, பிசினஸ் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது, ஒரு ஆடம்பர செலவு பண்றது, ஒரு அசட் வாங்குறது, ஒரு வண்டி வாகனம் வாங்குறது, ஒரு இடம் வாங்குறது, வீட்டை அப்கிரேட் பண்றது, இது மாதிரி சில விஷயங்கள் கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக மே மாதம் கட்டாயம் உண்டு. ஏன்னா குருவே பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவை பார்க்கிறார். அதே சமயத்தில் சுக்கிரனும் குருவோட சேர்றார். அதே சமயத்தில் சூரியனும் வரும்பொழுது பாத்தீங்கன்னா எல்லாமே சுப செலவுகளா செய்வது மிகவும் நன்று. ஃபாரின் போகணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க, விசா கிடைக்கலன்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த மாதம் கண்டிப்பாக குறிப்பாக செகண்ட் ஆஃப் கிடைக்கக்கூடிய அமைப்பு பரிபூர்ணமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. இதுவரை மேரேஜ் விஷயங்கள் இழுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு வரக்கூடிய அமைப்பு உண்டு. அதே சமயத்துல கடந்த ஏப்ரல் மாதம் மே மாதத்தோட கடைசியிலேருந்து ஏப்ரல் மாதம் ஃபுல்லா ஒரு மென்டல் கிளாரிட்டி இல்லாம அலைச்சலும் தேவையில்லாத சில உடல் உபாதைகளும் வலிகளும் சில பேருக்கு சடனா ஒரு வெட்டுக்காயம் பட்டுது, அது மாதிரி சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். அதெல்லாம் தாண்டி கொஞ்சம் நல்ல விஷயத்துக்குள்ள கொஞ்சம் கிளாரிட்டியாக ஒரு உறுதியான முடிவு எடுக்கக்கூடிய விஷயமாகவும் வாழ்க்கைக்கு அடுத்த வரக்கூடிய வாழ்க்கைக்கு தேவையான முதலீடுகளும் ஒரு நிலையான வருமானம் வரக்கூடிய விஷயமாகவும் ஒரு ஆல்ரெடி வேலையில் இருக்கிறவங்களுக்கு இன்னொரு செகண்டரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது மூலமா ஒரு செகண்டரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய செகண்டரி இன்கம் ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு யுக்திகளும், தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒண்ணுக்கு மேற்பட்ட 2 விதமான சோர்ஸ் ஆஃப் இன்கம் கொண்டு வரக்கூடிய அமைப்புகளும் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு மாறுதல்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்கிறது. குரு 12ஆம் இடத்துக்கு போய்விட்டார் என்று நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. பணம் என்னன்னா கையில இருக்காது, குரோ ஆகிட்டு இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் பாக்கெட்ஸ் அசெட்ஸ்ல இருக்கும், ஒரு வசதி வாய்ப்புகள் பெருக்கிற லெவல்ல இருக்குமே ஒழிய கையில பணம் வச்சுக்காம அது கரெக்டான விஷயத்துல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு
இப்போ வரக்கூடிய ஒரு ஆண்டுக்கு முதல் மாதமாக இருப்பதனால், குரு பயிற்சியோட முதல் மாதமாக இருப்பதனால், இது அடுத்து வரக்கூடிய ஒரு 12 மாதத்துக்கு என்கிற ஒரு ஃபவுண்டேஷன் மாதமாக ஒரு 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 எல்லா விஷயத்தையுமே அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக கண்டிப்பாக மே மாதம் இருக்குது என்பதை நம்ம தெரிந்து கொள்கிறோம். ஆனால் மிதுன ராசிக்காரர்கள் இந்த சேஞ்சஸை கரெக்டாக பிளான் பண்ணி குறிப்பா மே 10ஆம் தேதிக்கு மேல சில விஷயங்கள் முடிவெடுத்து ஜெயிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்த பலன்லாம் பொது பலன்கள், அதாவது கோச்சாரத்துல ஆண்டு கிரகமாகிய ராகு கேது குரு சனி எப்படி இருக்கிறாங்கன்னு பொறுத்தும், மாத கிரகங்கள் என்று சொல்லப்படுகிற சுக்கிரன் புதன் செவ்வாய் இது மாதிரி கிரகங்கள் சூரியன்ல எப்படி இருக்கிறாங்கிற பொறுத்து தான் நம்ம கோச்சாரத்துல பலன் எடுக்கிறோம். பட் உண்மையான விஷயம் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல உங்களுக்கு கிரகங்கள் எப்படி இருக்குது, நீங்க என்ன லக்னம், எந்த சாரத்துல எந்த நட்சத்திரத்துல ஒரு கிரகம் இருக்குது, ஆட்சி உச்சங்கள் எப்படி இருக்கிறது, தசாபுக்திகள் எப்படி போயிட்டு இருக்குது, இப்போ கரண்ட்ல என்ன தசாபுக்திகள் நடப்புல இருக்குதுங்கிற பொறுத்து தான் துல்லியமான பலன்கள் எடுத்து இந்த கோச்சார பலன்களும் இந்த தசாபுக்திகளும் மிக்ஸ் பண்ணி பார்க்கணும். ஒரு 80% பாத்தீங்கன்னா உங்களுடைய தசாபுக்திகள் பலன் கொடுத்து அதுக்கு சப்போர்ட்டிங் ஃபேக்டராக இந்த கோச்சார பலன்கள் நம்ம எடுத்துக்கணும். அதுதான் கரெக்டான துல்லியமான பலன் எடுக்கக்கூடிய ஒரு அணுகுமுறை. ஸோ நம்ம எதுக்கு இது பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இப்போ இருக்கக்கூடிய இந்த மாத காலத்துக்கு எப்படி உங்களோட அமைப்புகள் இருக்கு, சாதகமாக இருக்கிறதா சாதகம் இல்லாமல் இருக்கிறதான்னு பார்க்குறோம். உங்களுக்கு சாதகமான தசாபுக்திகள் போறப்போ நல்ல பலன்கள், நான் சொல்லக்கூடிய பலன்கள் கொஞ்சம் தூக்கலாகவும், சாதகமற்ற தசாபுக்திகள் போகும்பொழுது நான் சொன்ன சாதகமற்ற பலன்கள் கொஞ்சம் அதிகமாகவும் சாதகமான பலன்கள் குறைவாகவும் இருக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.